சிரியாவைச் சேர்ந்த 3 வயது சிறுவன் தன்னுடைய முந்தைய பிறவியில் தான் கோடாரியால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக கூறி புதைக்கப்பட்ட இடத்தையும் அடையாளம் காட்டியுள்ளார். அவனை தோண்டி பார்த்தபோது அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. முன் ஜென்மம் பற்றி கூறுவது உண்மையா? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இஸ்ரேல் மற்றும் சிரியா எல்லையில் உள்ள ஹோலன் குன்று பகுதியில் பிறந்த சிறுவன் தனது 3 வயதில் கடந்த பிறவியில் தான் கோடாரியால் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக கூறி புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டியுள்ளார். அதனை தோண்டி பார்த்தபோது அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேல், சிரியா ஆகியவை அண்டை நாடுகளாக உள்ளன. இதில் இஸ்ரேல், சிரியா ஆகிய நாடுகளுக்கு இடையே எல்லை பிரச்சனை உள்ளது. எல்லையில் உள்ள ஹோலன் குன்றுகள் யாருக்கு சொந்தம் என்பதில் இரு நாடுகளுக்கு இடையே போட்டி உள்ளது. தற்போது இந்த ஹோலன் குன்றின் ஒரு பகுதி சிரியாவிடமும் இன்னொரு பகுதி இஸ்ரேல் வசமும் உள்ளது. இந்த பகுதியில் ட்ரோஸ் இனக்குழுவைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் ட்ரோஸ் இனக்குழுவில் ஒரு தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையின் தலையில் நீண்ட சிவப்பு நிற அடையாளம் ஒன்று இருந்துள்ளது. ட்ரோஸ் இனக்குழுவினரை பொறுத்தமட்டில் பிறக்கும் குழந்தையின் உடலில் ஏதேனும் அடையாளங்கள் இருப்பின் அந்த குழந்தை மறுபிறவி எடுத்து வந்ததாக நம்பப்படுகிறது. அந்த வகையில்தான் இந்த குழந்தையும் மறுபிறவி எடுத்திருக்கலாம் என்று அந்த குடும்பத்தினர் எண்ணியுள்ளார்கள். இதற்கிடையில்தான் அந்த குழந்தை வளர்ந்து வந்த பிறகு 3 வயது கடந்த நிலையில் குழந்தை நன்றாக பேசத் தொடங்கியது. அதன் பிறகு தனது முந்தைய கால பிறவி பற்றி கூறத் தொடங்கியுள்ளது. முந்தைய பிறவியில் தான் கோடாரியால் தலையில் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக கூறியுள்ளது. மேலும் புதைக்கப்பட்ட இடத்தையும் காட்டியுள்ளது. இதனை அடுத்து அந்த குடும்பத்தினர் அந்த இடத்தை சென்று தோண்டி பார்த்துள்ளார்கள். அப்போது எலும்புக்கூடு மற்றும் கோடாரி கைப்பற்றப்பட்டது. அது மட்டுமின்றி தன்னை கொலை செய்த நபரையும் அந்த சிறுவன் அடையாளம் காட்டியுள்ளார். அந்த நபரும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக இந்த சிறுவனின் முழு கதையும் ஜெர்மன் டாக்டரான ஜோஸ் ஹார்டோ முன்னர் வாழ்ந்த குழந்தைகள் இன்று மறுபிறவி எடுத்துள்ளார்கள் என்று ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். இதில் இது பற்றிய தகவலை அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை இணையதளங்களில் படிக்கும் ஒரு தரப்பினர் மறுபிறவி என்பது உண்மைதான் என்று கூறி வருகின்றார்கள். அதே வேளையில் இன்னொரு தரப்பினரோ இது எதிர்பாராத வகையில் நடந்தது, மறுபிறவி என்று ஒன்று இல்லவே இல்லை என்று கருத்து தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் மறுபிறவி என்பது அறிவியல் பூர்வமாக இன்று வரை நிரூபிக்கப்படவில்லை. இந்த மறுபிறவி விஷயத்தில் ஹோலன் குன்று பகுதியைச் சேர்ந்த இந்த சிறுவன் மட்டுமல்ல, இன்னும் சில இடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. 1926ஆம் ஆண்டு டெல்லியில் சாந்தி தேவி என்ற பெண் குழந்தை பிறந்தது. 1930இல் அந்த சாந்தி தேவி என்ற 4 வயது குழந்தை தனது முன்னாள் கணவரின் பெயரையும் வசித்த வீடு பற்றியும் கூறியுள்ளது. முந்தைய ஜென்மத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் பிறந்தேன், கேதர்நாத் என்பவரை திருமணம் செய்தேன், குழந்தை பிறந்ததும் இறந்துவிட்டேன் என்று தனது மரணம் பற்றிய விவரங்களையும் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து அந்த குடும்பத்தினர் அந்த கிராமத்திற்கு சென்று விசாரித்துள்ளார்கள். அப்போது அந்த சிறுமி கூறியது அனைத்தும் சரியானதாக இருந்துள்ளது. இதனால் சாந்தி தேவி மறுபிறவி எடுத்ததாக நம்பப்பட்டது. இந்த விவகாரம் அப்போது மகாத்மா காந்தியின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்பட்டன. இந்த விசாரணை கமிஷன் முன்பு பல்வேறு நபர்களை சாந்தி தேவி என்ற சிறுமி அடையாளம் காட்டியுள்ளார். இரு கமிஷன்களும் சாந்தி தேவி மறுபிறவி எடுத்ததாக அறிக்கை வழங்கியுள்ளார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் தற்போது இஸ்ரேல் மற்றும் சிரியா எல்லையில் உள்ள அந்த சிறுவன் கூறியது அதிக கவனத்தை பெற்றுள்ளது. நரம்பியல் அறிவியலின்படி உணர்வு என்பது மூளையின் செயல்பாட்டின் விளைவாகும். மூளை இறந்தால் உணர்வு அழியும். எனவே மூளை இல்லாமல் உணர்வு மற்றொரு உடலில் மீண்டும் பிறக்க முடியாது என்று அறிவியல் கூறுகிறது. ஆனால் குவாண்டம் இயற்பியல் போன்ற துறைகளில் உணர்வு என்பது மூளையை தாண்டி ஒரு தகவல் வடிவத்தில் இருக்கலாம் என்று கருதுகோள்களை முன்வைக்கின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.